ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காலர் வச்சு கமீஸ் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இருக்கிற துணிலையுமே நம்ம வச்சு தைக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் இது வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பார்ட்டில். ஸோ இதுக்குமே நம்ம வந்து தைக்கலாம். பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு. எந்த துணியாக இருந்தாலும் ஃபர்ஸ்டில் வித் வைஸ் மடிக்கணும், அகைன் லென்த் வைஸ் மடிக்கணும், ராங் சைடில் மடிக்கணும். பாருங்கள், ராங் சைடு மடிச்சுட்டு இப்படி நாலாக மடிச்சு போட்டுக்கணும். ஈவனாக இருக்கா, எங்கேயும் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பெல்ட் பின் போட்டுக்கோங்க. கமீஸ் அதாவது டாப் வந்து காலர் வச்சு தைக்க போகிறோம், சைனீஸ் காலர் வச்சு. ஸோ அதுக்கு எப்படி போடணும், அப்படி துணி இப்போ எப்படி மார்க் பண்ணணும் அண்ட் எப்படி கட் பண்ணணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். துணியை எப்படி நாலாக மடித்து போட்டுக்கணும். பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட்டை விட 1.5 இன்ச்சு மேலே இருக்கணும். 1.5 இன்ச்சு இப்படி மேலே வச்சுருக்கணும். ஃப்ரண்ட்டு 1.5 இன்ச்சு கம்மியாக இருக்கணும், பேக் 1.5 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு கரெக்டாக டிசைன்லாம் இருந்ததுன்னா ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பின் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எந்த சுருக்கமும் இல்லாமல் மார்க் பண்ணுற ஃபஸ்ட்டில் டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி துணி இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். நமக்கு தேவையான மடிப்பெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், 2 இதுவும் ஃபோல்டிங்கில் இருக்கணும். 1 ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் 1 ஃபார் பேக். மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் லென்த் ஆஃப் த ட்ரெஸ் எடுக்கணுமா, எவ்வளோமா லென்த் ஆஃப் த ட்ரெஸ் 39.5. மேலேருந்து இருக்கக்கூடாதுமா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து தான் இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து 39.5 எடுத்து திஸ் இஸ் வர் 1 அண்ட் ஹியர் was 0 to 1 39.5 உங்களுடைய அளவுப்படி. தென் 0 to 2 6.5 பாருங்கள், 0 to 2 6.5, 2 to 3 12.5, 2 to 3, then 0 to 5, 0 to 5 எவ்வளோ இருக்குது, 8 இன்ச். ஷோல்டர் அளவு, ஷோல்டர் அளவு எடுத்துகிட்டு இது 5ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 to 6 ஜஸ்ட் பாருங்கள், 5லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே எடுத்து அது 6ன்னு மார்க் பண்ணிவிட்டு மேக் அ ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் 6 அண்ட் பாயிண்ட் இட் அஸ் 6'. இது வந்து எதுக்காகனா ஆமூல் கரெக்டாக அந்த லைனுக்குள்ளேயே வரைகிறதுக்காக. லைன் தாண்டி வெளியிலையும் போயிடக்கூடாது, உள்ளேயும் வந்துடக்கூடாது. இதுக்காக இந்த லைன் போடுறோம். நம்ம எடுத்துகிட்டு இதில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, எக்ஸ் மிட் பாயிண்ட் எக்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு இங்கேருந்து ஒரு இன்ச்சு வச்சு இந்த 3ஐயுமே வளைச்சி சேர்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு x to x dash
ஜஸ்ட் டேக் 1/4 inch இன்சைட். இங்கேருந்து கர்வியாக எடுத்துகிட்டு வரணும். இங்கே வரும்போது 1/2 inch வரணும். இங்கே இந்த சென்ஸ் இது ஃப்ரண்ட் கர்வுக்காக, இது பேக் கர்வுக்காக. எஸ். நெக்ஸ்ட்டு 0 to 7. 0 to 7 எவ்வளோ? 112 செஸ்ட்டு 2.75. சரி, 2.75 inch வச்சு 0 to 7. இப்போ பாருங்கள், இந்த 2 லைனையும் இப்படி சேர்த்துடுங்க. தென் 0 to 8. 0 to 8 வந்து பேக் நெக்கு. ஸோ 0 to 8 வந்து இங்கே பேக்கில் இருக்க இந்த பீஸில் மார்க் பண்ணணும். அது எப்போவுமே காலருக்கு வந்து 1 inch போதும், குழந்தைங்களுக்கு இருந்தால் 3/4 inch போதும். எடுத்துகிட்டு இதையும் கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரி, இங்கே அதே மாதிரி ஒரு 1/2 inch ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து பண்ணிக்கணும். இது டோட்டலாகவே இப்படி பார்க்கும்போது 1/2 inch டிஃப்ரென்ஸ் வரணும். இந்த இடம் அப்படியே 1/2 inch டிஃப்ரென்ஸ் வரணும். இங்கேயும் ஷோல்டர் ஸ்லோப் இருக்கணும், ஃப்ரண்ட்டுக்கும் இது டிஃப்ரென்ஸ் வந்து 1/2 inch இருக்கணும். அப்போ தான் காலர் வந்து கரெக்டாக நெக்கோடு சேர்ந்து வரும். அவ்வளோதான். தென் 0 to 10. 0 to 15.5. See, 15.5 எடுத்துகிட்டு இது 0 to 10. 10 to 11 எவ்வளோ? 12.5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வரும் மார்க் வச்சுக்கோங்க. 12 to 13 டிஃபால்ட்டாகவே 7 தான் இல்லையா? ஸோ 12 to 13 7. தென் 12 to 13 எவ்வளோ? 12 3/4 எடுத்தாச்சு. தென் 1 to 4 எவ்வளோ? 14 3/4. சரி, 14 3/4 எடுத்துகிட்டு இப்போது இந்த 4 லைனையும் இப்படி டேப் மூலமாகவே நீங்கள் இணைக்கலாம். அவ்வளோதான், ஓவர். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு பாருங்கள். இப்போ இந்த டிசைன் இருக்கிறதுனால இது எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இதுக்குள்ளேயே தான் பண்ணணும். நம்மளுடைய அளவுமே 5.75 தான். ஸோ கரெக்டாக இருக்குது இல்லையா? 5.75 தானே நம்ம அளவு. எவ்வளோ? 5.75 தான். 5.5 + 1/4 5.75 இருக்குது. ஸோ 5 3/4 எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மார்க்கு. சரி, இந்த டிசைனுக்குள்ளேயே தான் வந்து. ஆமாம், உள்ளே வரணும். ஏன்னா இது வெட்டினீங்க கீழே வந்துச்சுன்னா டிசைன் போடும் இல்லையா? ஸோ அது பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி வர்ற துணிக்கு தான் போடணும், இல்லைன்னா வேறு இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ரைட், அவ்வளோதான். இப்போது அப்படியே கர்வ் வரைஞ்சிட்டிங்க. அவ்வளோதான். ஸோ டிராஃப்டிங் இஸ் ஓவர். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆக வேண்டியதான். ஓகே, இப்போ கட் பண்ணலாமா? சரி, கட்டிங் லைன் வந்து சொல்லுங்கள். பேக்குக்கு 8. 8லேருந்து 7. தென் 6. நெக்ஸ்ட் 6. ஓகே, 3 11 3 11 and 13 4 dash. அவ்வளோதான். இப்போ இது கட் பண்ணது பேக். ஆமாம், இங்கே ஃபோல்டிங்கில் இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. டேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லிட் நாச் கொடுக்கணும். சீட்டில் இருந்து 2 inch மேலே 2 inch கீழே எங்கே வேணால் நமக்கு உங்களுடைய பர்சனல் விருப்பம் தான். அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கணும். உங்களுக்கு நான் சீட்லேருந்து 1 inch மேலே கொடுக்குறேன். எக்ஸாக்டாக இதில் கூட கொடுக்கலாம். அதுலேயே கொடுக்கலாம். மேலே இந்த 2 inch வரைக்கும், இங்கே 2 inch கீழே, இந்த 4 inch எங்கே வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஸ்லிட்டு. அப்புறம் இது இங்கே வெயிஸ்ட் லைனுக்கான நாச்சு இங்கே கொடுத்துருக்கோம். தென் இங்கே செஸ்ட் லைனுக்கான நாச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ நாச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். இதுவே மார்க் பண்ணிங்கன்னா அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பீஸை எடுத்து வச்சிடலாம். நம்ம பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு தென் ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் பண்ணணும்.
ஓகே, இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. ஸோ பேக் பார்ட்டை எடுத்துட்டு ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் நெக் கட் பண்ணலாமா? ஓகே. 9 7 6 ஒரு நிமிஷம் 6 dash. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக் கட் பண்ணிட்டோம், ஆர்மோல் கட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து கட் பண்ணதுனால அந்த கட்டிங்லேயே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது ஸ்டார்ட் டு ஸ்டிச். இப்போ லைனிங் வேணும்னா நம்ம லைனிங் எடுத்துக்கு இதே அளவுக்கு. ஸ்லீவ் வந்து இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்ததுனால துணி இப்படி 4 போட்டு தான் கட் பண்ண முடியும். அப்போ இது 3/4 ஸ்லீவுக்கு வராது. ஒருவேளை 3/4 ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மிடில் ஜாயின் பண்ணிவிட்டு போடலாம். இல்லை ஜாயிண்ட்லாம் வேண்டாம்னா ஒன்லி ஆப்ஷன் ஃபார் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் ஒன்லி. ஓகே. பாருங்கள், இது ஒரு லேயர் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு காலருக்குலாம் தேவைப்படும். ஸோ இது உரமாக வச்சுடுங்க. இந்த துணி மீதி இருக்கிறது ஸ்லீவுக்கு தேவையான உயரம் எடுத்து போட்டு 4 மடித்து போட்டுக்கோங்க. அந்த 2 to 3 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து போடணும். 2 to 3 எவ்வளோமா? 9. ஸோ இருக்குது 9. ஓகே, லென்த் ஆஃப் த ஸ்லீவும் இருக்கான்னு பார்க்கணும். அது 8.5. ஸோ இருக்குது. அது ரெண்டும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ திஸ் இஸ் வர் 0 to 1 length of the sleeve 8.5. Then 0 to 2 3.5. So 3.5. 2 to 3 9. Then 3 to 3 dash 1 inch inside இல்லையா? ஸோ இது எடுத்துக்கோங்க. this is where 3. then 1 to 4 எவ்வளோ? 8.5 எடுத்துட்டு பாருங்கள் இப்படி as usual ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிவிடுங்க. தென் 0 to A வழக்கம் போல தான் 1 inch. எஸ் 1 inch. இங்கேருந்து ஸ்லாண்டிங் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆமாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. எக்ஸ் டு எக்ஸ் இது மிடில் வந்து இதோட மிட் பாயிண்ட் வந்து எக்ஸ், அதாவது ஏக்கும் 3 டேஷ்க்கும் மிட் பாயிண்ட் வந்து எக்ஸு. எக்ஸ்லேருந்து ஒரு 1/2 inch மேலே எடுத்து எக்ஸ் டேஷ்னு மார்க் பண்ணுங்கள். 1/4 inch கீழே எடுத்து எக்ஸ் டபுள் டேஷ்னு மார்க் பண்ணுங்கள். எக்ஸ் டேஷ் ஃபார் பேக் ஆர்ம் கர்வ், எக்ஸ் டபுள் டேஷ் ஃபார் ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். இப்போ மேக் அ கர்வ் லைக் திஸ். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கர்வ் எடுக்கும்போது இதில் ஒரு மிட் பாயிண்ட், அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த மிட் பாயிண்டில் டச் ஆகி இருக்கிற மாதிரி எடுங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கட்டிங் லைன் பாருங்கள். 0லேருந்து A to X dash to 3 dash to 3 4 dash and 4. அவ்வளோதான், முடிச்சிட்டிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு கர்வ் கட் பண்ணணும். அதுக்கு இதை அப்படியே பிரிச்சுருங்க. பிரித்து வச்சுட்டு இந்த வளைவு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே அப்படியே வரைய வேண்டியது, வெட்ட வேண்டியதான். இப்போ இதில் ரைட்டு ராங் மெட்டீரியலில் தெரியுது, அதனால் பரவாயில்ல. தெரியாத துணியாக இருந்தால் டக்குன்னு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ராங் சைடு ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு தெரிய வரும். அப்போது பாருங்கள். ஸோ ஸ்லீவில் ரைட்டு லெஃப்ட்டு. திஸ் இஸ் வர் லெஃப்ட் ஸ்லீவ் அண்ட் திஸ் இஸ் வர் ரைட் ஸ்லீவ். ஓகே, இப்போது வந்து நம்ம லைனிங் இதுக்கு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இப்போது இதுக்கு வந்து பேக் ஃப்ரண்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தனித்தனியாக தான் வெட்டணும். இப்போது நார்மல் ஆர்டினரி கம்மீஸ்னால் என்ன பண்ணுவோம், 4 லேயர்ஸ் போட்டு வெட்டுவோம் இல்லையா. இதுக்கு 2 லேயர்ஸ் போட்டு பேக் வெட்டணும் அண்ட் 2 லேயர்ஸ் போட்டு ஃப்ரண்ட் வெட்டணும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் பேக் வெட்டிக்கலாம். நம்ம
ஃபோல்டிங் நம்மக்கிட்ட இருக்கணும். 2 லேயர்ஸ் போதும். இதுக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை. இதை வச்சு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஹைட்டு மட்டும் ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் வந்து வெளியே தெரியக்கூடாது. இது லைனிங் வந்து மெயினை விட கீழே வரக்கூடாது. ஸோ அதுக்கு 2 இன்ச் கம்மி பண்ணி பண்ணிவிட்டு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா கரெக்டாக அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கூட கட் பண்ணலாம். இல்லை அப்படியே கட் பண்ணலாம். பாருங்கள். பேக்குக்கு முடிஞ்சது. அப்படியே வரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு பாருங்க. மீதி வருது ஸ்லீவுக்கு அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை இப்படி வச்சிட்டிங்கன்னா துணி பத்தாமல் போய்டும் ஸ்லீவுக்கு. ஸோ பாருங்கள், இந்த பக்கமாக வைக்கிறேன், கீழ் பக்கத்துலேருந்து வைக்கிறேன். அதே மாதிரி 2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. பாருங்க, நெக் கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே வைக்கலாம். வச்சுட்டு ஆமாம் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணிட்டோம், பேக் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்க துணி வச்சு ஸ்லீவ்ஸ் பாருங்கள் இப்படி மடித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கையில் வந்து எந்த அளவுமே குறைக்கக்கூடாதுல்ல, அது என்ன இருக்கோ அப்படியே எடுக்கணும்.